ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக சண்டே எபிசோட்னாலே பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி நடந்த இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் வந்து 50,933 பாயிண்ட்ஸு 0.74% ரேலியாக இருக்குது. நிஃப்டி 51% ரேலியாக இருக்குது. 24,823 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் வந்து 0.72% மேலே போயிருக்கு. 81,086 பாயிண்ட்ஸில் இருக்குது. கோல்டு 10 கிராம் 24 கேரட்டு 73,040 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. டாலர் பார்த்தீங்கன்னா இந்தியன் அகேன்ஸ்ட் டாலர் வந்து 83.80 காசு அந்த ரேஞ்சில் இருக்குது. மோரல் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் பற்றியே நிறைய நியூஸ் வந்துருக்கு. ஸோ அதை தான் டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். இன்ஃபோசிஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா 2017 வருஷத்தில் கிட்டத்தட்ட $4 பில்லியன் அமெரிக்கன் டாலர், அதாவது இந்தியன் மதிப்பில் 32,000 கோடி வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காங்க. டேக்ஸ் பே பண்ணலன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இன்ஃபோசிஸுக்கு. நீங்கள் 32,000 கோடி டேக்ஸ் கட்டுண்டு. ஆனால் 32,000 கோடி டேக்ஸ்லாம் கட்டினாங்கன்னா அந்த கம்பெனி ரன் பண்ணுறதே கஷ்டம். அதான் உண்மை. ஆனால் இவங்க இன்ஃபோசிஸ் தரப்புலேருந்து என்ன இது பண்ணாங்கன்னா, அந்த டேக்ஸ் வந்து சரியில்லை, 32,000 கோடி டேக்ஸ் கட்டுற அளவுக்கு அந்த வருஷத்தில் நாங்கள் வந்து எல்லா டேக்ஸுமே பே பண்ணுறோம். ஆனால் அந்த 32,000 கோடி டேக்ஸ் நீங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய விளக்கங்கள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா அந்த குழப்பம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த 32,000 கோடி இஷ்யூ வந்து போயிட்டே தான் இருக்குது. பட் இது ஒரு டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ப்ராப்ளமாட்டே போயிட்டுருக்கு. ஸோ செப்டம்பர் 9 பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடக்க இருக்குது. அதில் வந்து இந்த இன்ஃபோசிஸோட டேக்ஸு, அடுத்து வந்து ஏத்திஹாட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, அடுத்தது 10 ஏர்லைன்ஸ் கம்பெனி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது டேக்ஸ் நோட்டீஸ் அனுப்பின கம்பெனிஸு. ஸோ அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா இது குறித்தான பேசி முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபைனல் ஒப்பீனியன் செப்டம்பர் 9 நமக்கு தெரிய வரும். இந்த இன்ஃபோசிஸ் மீது இந்த இன்ஃபோசிஸ் மீது சொல்லியிருக்காங்களா 32,000 கோடி டேக்ஸ் நீங்கள் பே பண்ணணுன்னு, இது வந்து டேக்ஸ் டெரரிசம் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஃபோசிஸோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், ஃபார்மர் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் மோகன்தாஸ் பாய் அவர் வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த தேவையற்ற டேக்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி கம்பெனிஸ் மேலே புகுத்துனீங்கன்னா புதுசாட்டு வர அந்த ஸ்டார்ட் அப் டெக்னாலஜி கம்பெனிலாம் உருவாகவே செய்யாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜி கம்பெனி ஸ்டார்ட் அப்ல வந்து பில்ட் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே கஷ்டம். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் போடுறீங்கன்னா அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் கம்பெனிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோராட் இது வந்து இன்ஃபோசிஸில் வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட்டு. அடுத்து இன்ஃபோசிஸில் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் டெக்சாஸ் அங்கே வந்து இவங்க மேலே இன்ஃபோசிஸ் மேலே காக்னிசானோட சப்சிடரி 2014 காக்னிசான் அக்யூட் பண்ண காக்னிசான் ட்ரைசெட்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த காக்னிசான் ட்ரைசெட்டோங்கிறது இவங்களோட சப்சிடரியாக இருக்குது. அது வந்து ஹெல்த் கேருக்கு இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனியில் வந்து ட்ரேட் சீக்ரெட் கோடை வந்து இவங்க திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இன்ஃபோசிஸ் மேலே காக்னிசான் குற்றச்சாட்டு வச்சு யூஎஸில் டெக்சாஸ் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து அங்கே வருது. பட் இன்ஃபோசிஸ் வந்து அதை திட்டவட்டமாட்டு மறுத்திருக்காங்க. பட் இதுவும் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸுக்கு ஒரு புதிய தலைவலியாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமை வந்து சில பிஸ்னஸ் ஜாம்பவான்கள்லாம் எதிர்க்கிறாங்க. இதில் டாப் 5 பிஸ்னஸ் ஜாம்பவான்கள் சொன்ன கருத்து வந்து அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாறுபடுது. இதில் கூகுளோட முன்னாள் சிஇஓ இருந்த எரிக் ஸ்கிமிட் அவர் வந்து பர்சனல் லைஃப் ப்ளஸ் வந்து நம்மளோட ஒர்க் லைஃப் அதை பற்றி பேசியிருக்காரு. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா முரண் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோமை பார்த்தீங்கன்னா 5 ஜாம்பவான்ஸ் வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இன்ஃபோசிஸோட நாராயணமூர்த்தி சார் என்ன சொல்கிறாருன்னா, லாஸ்ட் இயர் புனேயில் நடந்த ஒரு மீட்டிங்கில் அவர் என்ன சொல்லியிருந்தார், வீட்டிலேருந்து வேலை பார்க்குறது ரொம்பவே சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே விமர்சனம் பண்ணியிருந்தார். ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற கம்பெனியோட சிஇஓ சாம் ஆல்ட்மேன் அவர் வந்து வீட்டிலேருந்து வேலை பார்க்குறது மிகவும் மோசமான மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. மார்க் ஜக்கர்பர்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டிலேருந்து வேலை செய்கிறது செயல்திறன் குறைந்தவர்கள் தான் வீட்டிலேருந்து வேலை செய்வாங்க, அந்த ஆஃபீஸுக்கு வந்து வேலை பண்ணுறவங்க வேலையை கச்சிதமாக முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலன் மஸ்க் டெஸ்லாவோட சிஇஓ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வீட்டிலேருந்தே வேலை செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சேல்ஸ் ஃபோர்ஸ் சிஇஓ இருக்கிற மார்க் ஃபெனியாஃப் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து வீட்டிலேருந்து தான் வேலை செய்வேன், பட் என்னோட டீமை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வீட்டிலேருந்து வேலை சொல்ல மாட்டேன், பாதி நாள் ஆஃபீஸ் பாதி நாள் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டாப் 5% சொன்னதுலேயே பார்த்துருப்பீங்க நீங்கள். 5 கருத்தும் பார்த்தீங்கன்னா மாறுபடுது. ஆனால் இன்ஃபோசிஸோட கோஃபவுண்டர் நாராயணமூர்த்தி சார் சொன்னது வீட்டிலேருந்து வேலை செய்கிறது சோம்பேறித்தனம் அவர் ஒரே போட்டிருக்காரு. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமை பற்றி டாப் 5 லெஜெண்ட்ஸ் சொன்ன அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இந்த ட்ரெஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ் அதிகமாகிட்டே இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ ட்ரெஸ்னால் அந்த ஆடை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ் வந்து அங்கே அதிக அளவில் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு திருப்பூர்லேருந்து இந்த டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதோட உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்க வகையில் இருக்குன்னு சொல்கிறாங்க.
ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த டெய்லர்ஸோட தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. அதனால மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்பவே ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கம்பெனி அங்குள்ள இருக்கிற ஒரு கம்பெனி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அதிக நேரம், அதாவது இப்போ 8 மணி நேரம் வேலை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து வேலை பார்க்குறவங்களுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா டைம் ஓட்டின்னு சொல்லுவாங்க. அப்படி வேலை பார்க்குறவங்களுக்கு 20,000 மதிப்புள்ள வீட்டு உபயோக பொருட்கள், ஹோம் பேஸ்டு அப்ளையன்சஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கிஃப்டாக தரும்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூரில் மட்டும் நேரடியாட்டு 8 lakh பர்சன்ஸுக்கு வந்து ஜாப் கிடைக்குது. இதில் 3 lakhs பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ்னு சொல்கிறாங்க. பிச்சைப்பாளையம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில், பிச்சைப்பாளையத்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்தில் ஆண்டுக்கு, அதாவது வருஷத்துக்கு 10 lakhs ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிறுவனத்தில் தான் டெய்லரோட தட்டுப்பாடு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நல்ல டேலண்டான டெய்லர்ஸ் வந்து போதுமான சம்பளம் கொடுக்காததுனால 2 நாளுக்கு ஒரு கம்பெனிக்கு வந்து அந்த டெய்லர்ஸ் வந்து மாறிக்கொண்டே இருப்பாங்களாம். எந்த கம்பெனி வந்து அதிக சம்பளம் கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனிக்கு டெய்லர்ஸ் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி வேதனை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ தான் அதனால தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிக நேரம் வேலை பார்க்குறவங்களுக்கு 20,000 மதிப்புள்ள ஹோம் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. 8 மணி நேரம் வேலை பார்க்குற ஒருத்தங்களுக்கு இவங்க 490 சம்பளம் மட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் டெய்லருக்கு ஒரு பீஸுக்கு அப்படிங்கிற பணம் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட லேபர்ஸ் எல்லாமே, டெய்லர்ஸ் எல்லாமே பணியாற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க. எந்த கம்பெனி அதிக சம்பளம் கொடுக்குறாங்களோ அங்கே போயிடுறாங்க. ஸோ இதனால் நிரந்தரமாட்டு அவங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி சொல்கிறாங்க. திருப்பூரில் மட்டும் 30% அளவுக்கு பார்த்தீங்கன்னா லேபர் ஃபோர்ஸ் வந்து அங்கே தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த விவகாரத்தில் நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தலையிட்டு, அதாவது வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த டெக்ஸ்டைல்ஸ், இந்த டெய்லரிங் பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் குறையும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டுக்கு திருப்பூரோட ட்ரெஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா டெய்லர்ஸ் தட்டுப்பாடு 30% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டு டேரக்டாட்டு இன்வால்வ் ஆகி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 52,000 பேருக்கு வேலை கிடைக்காம போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லே ஆஃப் பண்ண போகிறாங்க சில கம்பெனிஸ் எல்லாமே. லைஃப் ஸ்டைல்ஸ், நெக்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் 2024 26,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டைட்டன், ரேமண்ட்ஸ், பேட்ச் அண்ட் ஸ்பென்சர், இந்த கம்பெனிஸ்லாம் 12,000, இந்த கம்பெனி எல்லாமே 12,000 பேரை வந்து பணி நீக்கம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அக்ரிகல்ச்சருக்கு அப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரீட்டைல் செக்மெண்ட்டில் தான் அதிக பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதாவது ரீட்டைல் செக்மெண்ட்னா நான் சொல்கிறது இந்த ஷாப் மாதிரிப்பட்ட கம்பெனிஸில் தான் அதிக பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கும். ஸோ திறமை இல்லாத பணியாளர்கள் வந்து ஆக்சுவலாக போதுமான திறமைகளுடன் இருக்கிற பணியாளர்கள் வந்து இவங்க யூனிவர்சிட்டியோட டைப் வச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜ் முடித்தோன்னே அவங்களோட கம்பெனிக்கு வேலைக்கு ஆள் எடுப்பாங்க. அதே நேரத்தில் ஸ்டாப்பு, ட்ரெண்டு, இந்த மாதிரிப்பட்ட நிறுவனங்கள் வந்து புதுசாட்ட ஆட்களை எடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ட்ரெண்ட் வந்து நல்ல ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி தான், நம்ம கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2022 வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தேவையில்லாத செலவு, அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மி பண்ணிகிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ரொம்பவே மந்த நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய காரணிகள் இருக்கனால பொதுமக்கள் வந்து, அதாவது பப்ளிக் வந்து அன்னெசரி எக்ஸ்பென்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரிப்பட்ட கடைகளில் சேல்ஸ் ஆகிறது ரொம்பவே கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் 5 இயர்ஸில் இந்த ஷாப்ஸோட எக்ஸ்பேன்ஷன் வந்து 9% கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே பேடான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஷாப்பை ரன் பண்ணுறதுக்கு அதிகப்படியான நிர்வாக திறமை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிய பாதிப்பை, லாஸை சந்திக்காமல் கடையை நடத்துறது தான் ஒரு சிறந்த முடிவாக இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த திறமை உள்ள பணியாளர்கள் தான் நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் தேவை அப்படின்னு சொல்லி அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டோட CEO இருக்கிற நெவில் நேரான்ஹோ அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா 52,000 பேருக்கு வேலை போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அதை தான் நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ONGC தரப்பில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ONGC வந்து அவங்களோட 5th ஆயில் வெல் வந்து கிருஷ்ணாவரி கோதாவரி பேசனில் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. KGDWN 998/2 பிளாக் அங்கே வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ONGCயை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. ஸோ இப்போ ஸ்டோரேஜ் ப்ளஸ் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மோராட்டு ONGCயை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டன் கம்பெனியும் IIT மெட்ராஸும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. இனோவேஷனையும் சோஷியல் இம்பேக்டையும் பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து டைட்டன் கம்பெனியும் இவங்க IIT மெட்ராஸும் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 ஆட்டோமோட்டிவ்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா 2 நியூ மிட் சைஸ் SUV வந்து நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. இதில் 2 லெஜண்ட் கம்பெனிஸ் இருக்கிறாங்க. ஒன்று ஹியூண்டாய், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ்.
ஹியூண்டாயோட அல்கசார் அப்படிங்கிற ஒரு கார் வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க. இது செப்டம்பர் 9 வந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் வந்து கிரெட்டாலேருந்து இவங்க வந்து பாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இந்த காரில் அதிக ஃபியூச்சர்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டாடா கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2 லான்ச் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஆகஸ்ட் 7 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது டாடா கர்வ் ஈவின்னு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து ஐசி வெர்ஷன் அதில் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க செப்டம்பர் 2. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா டாடா கர்வ், நெக்ஸ்ட் வந்து ஹியூண்டாயோட அல்கசார் அப்படிங்கிற ஒரு 2 காரை வந்து செப்டம்பர் மந்தில் லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து மிட் சைஸ் எஸ்யூவி அந்த செக்மெண்ட்டில் வருது. மோராட் இது வந்து ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க். இந்த பேங்க் வந்து கீழே விழ நான் வந்து கன்சிடர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். ஸோ லாஸ்ட் க்ளோசிங் 26.41 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே இறங்குன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கீழே விழ நான் வந்து வாங்கிட்டு தான் இருக்கேன் சவுத் இந்தியன் பேங்க்கில். சவுத் இந்தியன் பேங்க்கு மொத்தமாட்டு நம்ம பேங்க் ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நியூஸ்லேயே வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது பேங்க்கில் வந்து டெபாசிட் ரொம்பவே குறையுது. யங்ஸ்டர்ஸ் இப்போ பேங்க்கில் டெபாசிட் எப்படி இருக்குன்னா, நல்ல வயசானவங்க தான் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் டெபாசிட் போடுறாங்க. குறிப்பாக இந்த யங்ஸ்டர்ஸு, அது வந்து 45 ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்க கூட இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி போகிறதுனால பேங்க்கில் டெபாசிட் குறையுதுன்னு அப்படின்னு சொல்லி நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தேன். ஸோ அது வந்து இப்போ கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ அதனால வந்து பேங்கோட ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் புவராக தான் இருக்குது. கம்மிங் குவார்ட்டர்ஸில் நம்ம பார்க்கும்போதே தெரியுது. ஸோ அதனால தான் இந்த சவுத் இந்தியன் பேங்க் மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே இறங்குது. சவுத் இந்தியன் பேங்கோட டிவிடன் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு இன்ப அதிர்ச்சி தான் எல்லாத்துக்கும். சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா 30 காசு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 20. ஆக்சுவலாக நீங்கள் ஆகஸ்ட் 19 கன்சிடர் பண்ணியிருந்தா கூட அந்த டிவிடன் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 20 நீங்கள் எலிஜிபிள் ஆகிருப்பீங்க. ஸோ மோராட்டு இனி வாங்கினா டிவிடன் கிடைக்காது. ஸோ ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு தான். ஆகஸ்ட் 19 வாங்கியிருந்தீங்கன்னா கூட நீங்கள் டிவிடெண்டுக்கு எலிஜிபிள். ஆகஸ்ட் 27 பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் இந்த டிவிடெண்டுக்கு வந்து 30 பைசா டிவிடெண்டுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுலேருந்து ஒரு 30 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ 30 பைசா டிவிடெண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க. 2019 வருஷத்துல இவங்க 0.25 பைசே வந்து கொடுத்துருக்காங்க. 2017-2018 கூட பார்த்தீங்கன்னா இவங்க 0.40 பைசே டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்களோட டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி. மோராட் இது வந்து சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. இப்போதைக்கு பல்க் பையிங் அவாய்ட் பண்ணுங்க சவுத் இந்தியன் பேங்க்ல. இன்னும் இறங்கும்னு நினைக்கிறேன் நான். சவுத் இந்தியன் பேங்க்ல இறங்கிச்சுன்னா இன்னும் கன்சிடர் பண்ணும் சவுத் இந்தியன் பேங்க்ல. மோராட் இது வந்து சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த சண்டே எபிசோடில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.